இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். ₹100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் முன்ஜாமீன் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன். 4 வாரங்களுக்கு தினமும் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. சென்னையில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் உட்பட 900 கோடி முதலீட்டிற்காக 6 தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமெரிக்காவில் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி விளக்கம். தமிழ்நாட்டுக்கான முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தல். தினகரனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வந்தபோது தனபாலை முதலமைச்சராக பரிந்துரைத்ததாக திவாகரன் பேட்டி. அதிமுகவில் இருந்த தலித் எம்எல்ஏக்களே அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தகவல். தனபால நம்ம சபாநாயகர் முதலமைச்சராகணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் வந்தேன், எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு. அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. படிப்பதற்காக அண்ணாமலை இங்கிலாந்து சென்ற நிலையில் தமிழ்நாடு பாஜகவை 3 மாதங்கள் நிர்வகிக்க ஒருங்கிணைப்பு குழு. எச். ராஜா தலைமையில் 6 பேர் இடம்பெற்றனர். மத்திய சென்னை தொகுதியில் பெற்ற வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பு வாதம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறார் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமது. இடமாற்றம் செய்யும் பரிந்துரையை மறுபரிசீலனை செய்ய கோரிய நீதிபதியின் கோரிக்கையை நிராகரித்தது கொலீஜியம். மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்திற்கு மன்னிப்பு கோரினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய தாயின் மகனாக சத்ரபதி சிவாஜியை அவமதிக்கும் கூட்டங்கள் தாங்கள் அல்ல என்றும் பேச்சு. ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு புறப்பட்டு சென்றார் விஜய். கட்சி மாநாடு மற்றும் கோட் படம் வெற்றி பெற வேண்டி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல். வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு. குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை நாளை தொடக்கம். மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள 46% மருத்துவர்கள். இந்திய மருத்துவர்கள் சங்கம் நடத்திய ஆய்வில் தகவல். திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு ஊழியர் பாலியல் தொல்லை என குற்றச்சாட்டு. நேற்று இரவு முதல் நீடித்த மாணவர்களின் போராட்டம் எஸ்பியின் பேச்சுவார்த்தையை அடுத்து வாபஸ். திருச்சி என்ஐடியில் நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல்.
கரூர் குளித்தலை அருகே டீ கடையில் வாங்கிய வடையில் எலி இருந்ததால் பரபரப்பு. கடையை ஆய்வு செய்து சீல் வைத்த அதிகாரிகள். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் ஷிரடியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் அண்மையில் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் அடுத்த வாரம் திரைக்கு வர உள்ளது. இந்நிலையில் முதல் மாநாடு மற்றும் கோட் திரைப்படம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்வதற்காக நடிகர் விஜய் ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சென்றுள்ளார். 100 கோடி ரூபாய் நிலமோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கரூரில் உள்ள தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக வாங்கல் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உட்பட 7 பேர் மீது பதியப்பட்ட வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றும் காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் சேகரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரின் ஜாமீன் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகாரின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் பிற்பகலில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான புகாரை விசாரிக்க கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டதாகவும் ஆனால் விசாரணை நடத்த இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரிஸ் பாராலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் 2 பதக்கங்களை இந்தியா வென்றிருக்கிறது. அவனி லேக்கரா வரலாறு படைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், பாரிஸில் களை கட்டி வரும் பாராலிம்பிக் தொடரில் இந்தியா பதக்க வேட்டையை தொடங்கி இருக்கிறது. முதல் போட்டியிலேயே 2 பதக்கத்தை இந்தியா வேட்டையாடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லேக்கரா தங்கப்பதக்கத்தை வென்று ஒரு சாதனை படைத்திருக்கிறார். இவர்தான் டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் இதே பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். அடுத்தடுத்து 2 தொடர்களில் தங்கப்பதக்கம் வென்று ஒரு வரலாற்று சாதனையை அவனி லேக்கரா படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த போட்டியில் மட்டும் 249.7 புள்ளிகளை கைப்பற்றி அவனி லேக்கரா தனது தனிப்பட்ட சாதனையோடு தங்கப்பதக்கத்தையும் கைப்பற்றியிருக்கிறார். இதே தொடரில் மோனா 228.7 புள்ளிகளை கைப்பற்றி வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட இரண்டாவது இடம் பிடித்தவர் தென்கொரிய வீராங்கனை. 3 இடங்களில் 2 இடங்களை இந்திய வீரர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் பதக்க எண்ணிக்கையில் ஒரு தங்கம் ஒரு வெண்கலம் உட்பட 9வது இடத்திற்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. இதே போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் அவனி லேக்கரா களமிறங்க காத்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் பாரிஸில் நடைபெறக்கூடிய பாராலிம்பிக் தொடரில் இந்திய வீராங்கனைகள் 47 பேர் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்துகின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் மாரியப்பன் தங்கவேலு உட்பட 6 வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்துகிறார்கள். 2வது நாளான இன்று இந்தியா தனது பதக்க எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டரில் ஒரு தங்கம் ஒரு வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவனி லேக்கரா டோக்கியோ மற்றும் பாரிஸ் என அடுத்தடுத்து 2 தொடர்களில் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். பாலவேல், நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு.